அக்டோபர் 4, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். நீல நிற சூரியன் இது ஒரு டிராமா மூவி. சம்யுக்தா விஜயன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல அவங்களே நடிச்சு அவங்க கூட கிட்டி கிருஷ்ணமூர்த்தி, பிரசன்னா பாலச்சந்தர், கீதா கைலாசம், கால்ராஜ், KVN மணிமேகலை லீட் ரோல நடிச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற அரவிந்த்ன்ற ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் ஹார்மோன் சேஞ்ச்னால பொண்ணா மாற வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் நாங்க இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஆரகன் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை அருண் கேர டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல மைக்கேல் தங்கதுரை, கவிப்ரியா, ஸ்ரீரஞ்சனி, கலைராணி, யாசர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. சரவணன் மகிழினால்னு 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போறதுக்காக சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஊர் விட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா சீரான் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. துரை கே முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஜேம்ஸ் கார்த்திக், இனியா, சோனியா அகர்வால், அஜித், கிருஷ்ணா குருப், ஆடுகளம் நரேன், அருந்தாதிதி நாயர், சென்றாயன், ஆரியன், பிச்சைக்காரன் மூர்த்தி, பரையரம் பெருமாள் வெங்கடேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு கிராமத்துல ஹீரோட ஃபேமிலி லோயர் கேஸ்டா இருக்கிறதுனால நிறைய அவமானப்படுத்தப்படுறாங்க. இதனால ஹீரோ சிட்டிக்கு போய் படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு திருப்பி வரான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. அக்டோபர் 4, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தெற்கு வடக்கு இது காமெடி டிராமா மூவி. பிரேம் சங்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல விநாயகன், சுராஜ், மெரின் ஜோஸ், வினித் விஸ்வம் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. விநாயகன்ற ஒரு ரிட்டையர்ட் எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியர் இருக்காரு. சுராஜ்ன்ற ரைஸ் மில் ஓனர். இவங்க 2 பேத்துக்குமே சுத்தமா ஆகாது. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ற இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஒரு கட்டில் ஒரு முறி இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா பிலிம். ஷானவாஸ் கே பாவகுட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல ஹக்கீம் ஷா, பிரியம்பதா கிருஷ்ணன், பூர்ணிமா இந்திரஜித் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா புஷ்பக விமானம் இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை உல்லாஸ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல சிஜு வில்சன், பாலு வர்கீஸ், திராஜ் தென்னி, மனோஜ் கேயூ, அமிர்தா MV லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா தனுப் இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்துல பிரதீஷ், த்ரிஷான்ற ஒரு கப்பல் ஒரு புதுசா ஒரு கிராமத்துக்கு வராங்க. அவங்க எப்ப பார்த்தாலுமே அந்த ஊர்ல இருக்கிற ஆறு பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க இதனாலேயே அந்த ஊர் மக்களுக்கு இவங்க மேல சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கூன் இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுறான். அந்த பொண்ணு மேலே அவனுக்கு லவ் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அக்டோபர் 4, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்வாக் இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. ஹர்ஷித் கோலி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல ஸ்ரீ விஷ்ணு, ரித்து வர்மா, மீரா ஜாஸ்மின், தக்ஷா நாகர்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா ராம்நகர் பனி இது ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி. 21 வயசான பன்னின்ற ஒருத்தவன் அவங்க அப்பாவோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வீணடிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அப்புறமா தான் தெரியுது அவன் பண்ணது தப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தக்ஷனா இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா மூவி. விசாக் சிட்டில ஒரு சீரியல் கில்லர் கொடூரமா நிறைய கொலை பண்றான். அதை இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் அது ஒரு பொண்ணு அப்படின்றது வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா காளி இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. சிவா சாஷு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இதுல பிரின்ஸ் செலில், நரேஷ் அகஸ்தியா, நேரு கிருஷ்ணன் லீலோட நடிச்சிருக்காங்க. அடுத்ததா சிட்டி போட்டி இது ஒரு ஃபேமிலி டிராமா பிலிம். அடுத்தது மிஸ்டர் செலிபிரிட்டி இது ஒரு சஸ்பென்ஸ் காமெடி த்ரில்லர் மூவி. அடுத்ததா பஹீர் பூமி இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிலிம். அக்டோபர் 4, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பைரா தேவி இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த பிலிம்ல ரமேஷ் அரவிந்த், ராந்திகா குமாரசாமி, அனு பிரபாகர், ரங்காயண ரகு லீட் ரோல நடிச்சிருக்காங்க. காளியோட மறுபிறவியான பைரா தேவின்றவங்க அரவிந்த் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு தீய சக்தி அழிக்க நினைக்குது. அவர் அந்த கிட்ட இருந்து எப்படி வந்து காப்பாத்துறாங்க, என்ன ஆகுதுன்றத இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஜானகா இது ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் டிராமா மூவி. துருவாவும் அவனோட அப்பாவான ராமகிருஷ்ணாவும் ஒன்னாதான் இருக்காங்க. துருவா வந்து எப்படி அவருக்கு வர பிரச்சனையெல்லாம் எதிர்த்து அவங்க அப்பா பேரை காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மென்சோஹலோ இது ஒரு ஃபேமிலி டிராமா பிலிம். ஒரு கேர்லெஸ்ஸான அப்பாவும் பையனும் ஒரு சிட்டில இருக்கிறாங்க. காசு பிரச்சனைனால ஒரு சின்ன வீட்டுக்கு போறாங்க. அங்க கரண்ட் கூட இல்ல. இதெல்லாம் அந்த பையன் எப்படி வந்து சமாளிக்கிறான்றது தான் இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கோபிலோலா இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இயற்கை விவசாயம் பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. அக்டோபர் 4, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவி லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வேர்ல்டு வார் இது தமிழ் லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஹிப்ஹாப் தமிழா ஆதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஆதி, நாசர், நடராஜன் சுப்பிரமணியன், அனகா என், அழகன் பெருமாள், ஹரிஷ் உத்தமன், முனிஷ்காந்த், சிங்கம்புலி, கல்யாண் மாஸ்டர், இளங்கோ குமரவேல், தலைவாசல் விஜய், மகாநதி சங்கர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இது 2028 நடக்கிற ஸ்டோரி. இந்தியா மேல பொருளாதார தடை போடுறாங்க. சைனா ஸ்டார்ட் பண்ண கூட்டத்துக்கு கீழே தான் எல்லா நாடும் வரணும்னு சொல்றாங்க. 3ஆம் உலக போர் வந்து ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது அந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அர்ஜுன் ராஜா பண்ணிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. எடிட்டிங் பிரதீப் பி ராகவ் பண்ணிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி தமிழ்ல கடைசி உலக போர்னு செப்டம்பர் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு படம் நல்லா தான் போனுச்சு. இப்போ இந்த படத்தை ஹிந்தியில டப் பண்ணி அக்டோபர் 4 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.